குழம்பு நல்லா ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச வத்தலை சேர்த்துக்கலாம். வத்தல் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா எண்ணெய் திரியிற வரைக்கும் கொதிக்கட்டும். இங்க பாருங்க, வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு. எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஒரு கட்டி வெல்லத்தை போட்டு கலந்து விட்டு இறக்கிக்க வேண்டியதான். இங்க பாருங்க, கல்யாண வீட்டு வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வத்த குழம்புக்கு பெருசா எதுவும் தொட்டுக்க தேவைப்படாது. அப்பளம் இல்லைன்னா வடகம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே கல்யாண வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.